அல்ஹம்துலில்லாஹ் ஷஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அனைத்து புகழும் பிரபஞ்சங்களின் இரட்சகராகிய கடவுளுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகர்கின்றவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ஜும்மாவுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி ஞானத்தை அடைவதற்கும் நம்மளுடைய பக்தி அதிகரிப்பதற்கும் மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். அந்த ஏன்கிற கேள்வி நம்ம கேட்கணும் அடிக்கடி. ஏன் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். குர்ஆனில் ஒரு வசனம் வந்து கடவுள் சொல்லியிருக்கிறாருன்னா ஏன் இதை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத கேட்கணும். கேள்விகள் எப்பயுமே தப்பு கிடையாது. நீங்கள் கேட்கக்கூடிய உள்நோக்கங்களுக்கு தான் நீங்கள் பொறுப்பாக்குவீங்க. அதெல்லாம் நம்ம வசனத்தில் படிச்சிருக்கிறோம். எதுக்காக அந்த கேள்வியை கேட்குறோம் அப்படிங்கிற உள்நோக்கம் இருக்குதுல்ல. இப்போ கேள்விகளை கடவுளை மறுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை உள்ளக்க வச்சுக்கிட்டும் கேட்கலாம், அல்லது கடவுளை நான் சரியாக அறிந்துக்கிறணும், கடவுள் என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடையும் கேள்விகள் கேட்கலாம். இந்த ரெண்டு கேள்விகளுமே ஏன் அப்படிங்கிற அது பொதுவான ஒரு கேள்வியில தான் போய் முடியும். ஸோ அந்த கேள்வி பொதுவானது தான். நல்ல நோக்கத்திற்கும் கெட்ட நோக்கத்திற்கும் அந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி பொதுவானது தான். ஆனால் அதை நீங்கள் என்ன நோக்கத்தில் கேட்குறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்பிக்கையாளர்களும் கேள்வி கேட்பாங்க, நம்ப மறுப்பவர்களும் கேள்வி கேட்பாங்க. ஸோ கேள்விகள் தவறான ஒரு விஷயம் கிடையாது. உள்நோக்கங்கள் தான் இங்கே பொறுப்பாக இருக்குது. அந்த கேள்விகளை நம்ம நம்பிக்கை கொண்ட நிலையில கண்டிப்பா ஏன் அப்படிங்கிறத கேட்கணும். அதை நம்ம கடவுள்கிட்ட நம்ம அந்த கேள்விகளை கேட்கல அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது விஷயங்கள் என்ன, கடவுள் என்ன சொல்ல வராரு, கடவுள் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு. இப்ப கடவுள் வந்து இந்த வேதத்தை சொல்லும்போது தூதர்கள் மூலியமா எதை கொடுக்குறேன்னு சொல்றாரு? வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுத்தருவதற்காகவும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்காகத்தான் நான் தூதர்களை இந்த குர்ஆனை எல்லாத்தையும் இங்கே இறக்கியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஞானத்தை நீங்க அடையணும் அப்படின்னா அதுக்கு இன்றியமையாத கேள்வியா ஏன் அப்படிங்கிறது இருக்குது. இதை யாராலையுமே மறுக்க முடியாது. நீங்க கேள்விகள் கேட்டாதான் ஒரு கேள்வியே இல்லாத நிலையை நீங்க அடைய முடியும். அப்படின்னா கேள்விகள் கேட்கணும். கேள்விகளே இல்லாத நிலைன்னு ஒன்று இருக்குது. அது ஞானத்தின் ஒரு ஞானம் அடைந்த ஒரு உச்சபட்ச நிலை. இப்ப உதாரணத்துக்கு கடவுள் மேல பயம், கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லுவாங்க. அது ஞானத்தின் ஆரம்பமா வேணா இருக்கலாம், ஆனா அதனுடைய உச்சம் எதுவா இருக்கும்னா பயமா இருக்காது, வெறும் பக்தியா மட்டும்தான் இருக்கும். பக்தியாகவும் அவர் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பாகவும் மட்டும்தான் இருக்கும், பயமா இருக்காது அது. உதாரணத்துக்கு அதுக்கு உண்டான வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 42 5வது வசனத்துல சொல்லுவாரு, அவர்களுக்கு மேலே வானங்கள் அவர் மீதுள்ள பக்தியின் காரணத்தால். இந்த இடத்துல அவர் பக்தியின் காரணத்தால்னு தான் சொல்லியிருப்பாரு, பயத்தின் காரணத்தால்னு சொல்லியிருக்க மாட்டாரு. பக்தியின் காரணத்தால் ஏறத்தாழ வெடித்து பிளந்து விடுகின்றது. மேலும் வானவர்கள் தங்கள் இரட்சகரை புகழ்ந்து துதிக்கின்றனர். மேலும் பூமியில் உள்ளவர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கின்றனர். நிச்சயமாக கடவுள்தான் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர் அப்படிங்கிறார். அந்த அவர்களுக்கு மேலே உள்ள வானங்கள் எதன் காரணத்தினால வெடித்து பிளந்துருது அப்படின்னு பார்த்தா கடவுள் மேல உள்ள பயத்தின் காரணமா வெடித்து பிளந்துடுறது கிடையாது, அவர் மேல உள்ள பக்தியின் காரணத்தினாலதான் வெடிச்சு பிளந்துருதுங்கிறார். அப்ப அந்த இடத்துல பயம் உச்சபட்சம் அப்படிங்கிறது பயம் இல்ல, கடவுள் மேல நீங்க வச்சிருக்கிற பயம் கிடையாது, அது வெறும் பக்தியாகவும் அவர் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பாகவும் மட்டும்தான் இருக்கும். இன்னொரு வசனத்தை அதே இதுல பாத்தீங்கன்னா 9:77 2:74 இதன் பின்னரும் உங்களுடைய இதயங்கள் பாறைகளை போன்று கடினமாகிவிட்டன, அல்லது அதை விடவும் கடினமாயின. ஏனெனில் அதிலிருந்து ஆறுகள் பொங்கி எழுகின்ற பாறைகளும் உள்ளன, மற்றவை வெடித்து மெல்லிய ஓடைகளை வெளியிடுகின்றன. மேலும் மற்ற பாறைகள் கடவுள் மீதுள்ள பக்தியின் காரணத்தால் உருண்டு விழுந்து விடுகின்றன அப்படிங்கிறார்.
எதன் காரணத்தால்? பக்தியின் காரணத்தால். உச்சம்ங்கிறது பயமா இருக்காது, பக்தியாகவும் அவர் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பாகவும் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல பயம்லாம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின். அதே பைபிள்ல தான் இன்னொரு வசனம் சொல்லியிருப்பாங்க, அன்பானது பூரணமா இருக்கிறது, அன்பிலே பயம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பார். அந்த முந்தைய வேதத்திலேயே அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுல பயமே கிடையாது, அதுல வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் உச்சம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஞானத்தின் உச்சத்துல கேள்விகள் உங்களுக்கு வரவே வராது. ஆனா அந்த ஞானத்தினுடைய உச்சத்தை நீங்க அடையிறதுக்கு கேள்விகள் இன்றியமையாதது. நீங்க கேட்கணும், கேள்விகள் கேட்கணும், ஏன்ங்கிற கேள்வியை கேட்கணும், எப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். கேட்கல அப்படின்னா அது நம்மளுக்கு புரியாது. எப்படி கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பமோ அது மாதிரி நீங்க ஞானத்தை அடையணும்னா கேள்வி கேட்கணும். கேள்விங்கிறது தான் அங்க மஸ்ட், அது வேணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க நம்ம குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, களவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஏன் இதை சொல்றாரு அப்படின்ற என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? பொய் சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்றாரு? புறம் பேசக்கூடாது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாரு. ஆனா கடவுள் குர்ஆன்ல புறம் பேசக்கூடாது அப்படிங்கறத ஏன் சொல்றாரு? ஏன்ங்கிற கேள்வி இந்த இடத்துல நம்மளுக்கு வரணும்ல. இப்ப நீங்க குர்ஆனை கவனிச்சு படிக்கிற மாணவர்களா இருந்தீங்க, உங்களுக்குள்ள நம்பிக்கை அதிகமா இருக்குது, கடவுளை சேரணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்குது அப்படின்னா நீங்க இந்த ஏன்கிற கேள்வியை கண்டிப்பா கேட்டிருக்கணும்ல. ஏன் அதை சொல்றாரு? சரி, இப்ப உதாரணத்துக்கு பெரும்பாலான சப்மிட்டர்ஸ் உட்பட நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான் ரப்பியல் அசீம், இதை ரெண்டையுமே நீங்க தொழுகையில பயன்படுத்துறீங்க. இந்த வார்த்தையை, இது வெறும் வேற்று மொழி வார்த்தை, அரபி வார்த்தை. ஆனா நம்ம தமிழர்கள் இதுக்கான அர்த்தம் என்ன? சுபஹான ரப்பியல் அலீம்ங்கிறதோடைய அர்த்தம் என்ன? சுபஹான ரப்பியல் அசீம்ங்கிற இதோடைய அர்த்தம் என்ன? 2-3 தடவை சொல்லுவீங்க. நீங்க ருக்குல இருக்கும்போது 3 தடவை சொல்லுவீங்க, சச்சிதால இருக்கும்போது சிரம்பணிதலின் அப்ப 3 தடவை சொல்லுவீங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப அதனுடைய அர்த்தத்தை தெரியாம பல பேர் அதை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன விதமான, அது கடவுளை புகழக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா என்ன வார்த்தையை சொல்லி புகழ்றோம் கடவுளை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இதை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நிறைய பேருக்கு தெரியல. ஏன் தெரியல? அவங்க கேள்விகள் கேட்கறது இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வியை கேட்கல. அதனால அதோடைய வார்த்தையினுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியல. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிஞ்சாத்தானே நீங்க கடவுளை என்ன சொல்லி புகழ்றீங்க, ஏன் அந்த வார்த்தையை அவருக்கு யூஸ் பண்றீங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும். அதுவே தெரியலன்னா எப்படி உங்களுக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்? ஆனா இது தெரியாத அந்த நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்படி லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறதுக்கான முழு விளக்கத்தையும் வச்சிருப்பாங்க. ஏன் இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தையும் வச்சிருப்பாங்க. இவ்வுலகத்துல கவனம் செலுத்தக்கூடிய அந்த நபர்கள் தன்னுடைய ஆன்மாவின் மீட்சியை பற்றி கவனம் செலுத்தாமலேயே விட்டு விடுகின்றனர். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா ஆர்வமின்மை. கடவுள் இந்த வேதத்தை கடல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. கடல் மாதிரின்னு கூட சொல்லல. 2 கடல் ஒரு மடங்கு அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு மடங்கு, 2 மடங்கு கடல்கள் போன்றது அப்படிங்கிறாரு. அதனுடைய ஆழம் என்னன்னு தெரியாமலே இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இது கடல் மாதிரி, இது கடல் மாதிரி அப்படிங்கிறத வெறும் வாய் வார்த்தையா மட்டும் சொல்றாங்க. நீங்க அந்த கடலை ஒண்ணே கண்ணால பார்த்துருக்கணும், இல்லைன்னா அதனுடைய ஆழத்தை அறிஞ்சிருக்கணும், கடல்ல இறங்கி நீந்தி இருக்கணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தா தானே கடல்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யணுங்கிறாரு இந்த கடவுள் என்ன செய்யணுங்கிறாரு? 47:24 வசனத்துல சொல்றாரு, அவர்கள் ஏன் இந்த குர்ஆனை கவனத்துடன் ஆராய்ந்து பார்க்காதிருக்கின்றனர்னு கேட்கிறாரு. அவர்களுடைய மனங்களின் மீது அவர்களுக்கு பூட்டுகள் இருக்கின்றனவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க ஆராய்ந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆராயணும்ல. அப்ப நீங்க ஆராய்ஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஏன்ங்கிற கேள்வி வரணும்ல அந்த இடத்துல. ஏன் பெரும்பாலான நேரத்துல நம்மளுக்கு அந்த கேள்வி வர மாட்டேங்குது? ஏன்னா அதுக்கான ஒரே பதில் என்ன அப்படின்னா, நம்ம கவனத்தோட ஆராயாம இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தை கண்ணால பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கூட கடவுளை பற்றின ஒரு அவேர்னஸ், ஆன்மாவை பற்றின ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வுக்கு
முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம், விழிப்புணர்வே இல்லாம இருக்கிறோம். முக்கியத்துவம் கொடுக்கறதுன்ற விழிப்புணர்வே இல்லாம இருக்கிறோம். அதனாலதான் நம்மளுக்கு கேள்விகள் அதிகமா வரமாட்டேங்குது. நம்பிக்கையாளர்களுக்கும் கேள்விகள் அதிகமா வரும். அவங்க கேட்டு கேட்டுதான் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்குவாங்க. கடவுள்கிட்ட கேட்பாங்க. கடவுள் எப்படி பேசுவாருன்னா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் உள்ளக்க இருந்து பதில் சொல்றாரு. தேனீக்களுக்கு நான் உள்ளுணர்வு ஊட்டினோம். எதை பத்தின உள்ளுணர்வு ஊட்டுறாரு? எப்படி மரங்களில் கூடு கட்டுறது, மலைகளில் கூடு கட்டுறதுங்கிறத நான் உள்ளுணர்வா கொடுத்தேன். அதன் அடிப்படையில் அது செய்யுது. அதே போல நம்பிக்கையாளர்களுக்குமே ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கடவுள் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, உள்ளுணர்வு அழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா பல மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதை கேட்க விரும்புறது இல்லை. அவர் பேசுறத கேட்கறதுக்கு விரும்புறதே கிடையாது. அப்படிங்கும்போது அந்த பேச்சு நம்மளுக்கு, அந்த கான்வர்சேஷன் சரியா கேட்க மாட்டேங்குது. கடவுள் நம்மள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது சரியா கேட்க மாட்டேங்குது. அப்படி கேட்டுச்சுன்னா, ஏன்ங்கிற கேள்வியை நீங்க கேட்கும்போது கடவுள் ஒவ்வொருக்கா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே வருவார். எனக்கு இந்த காட் இஸ் ரன்னிங் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வரைக்கும் கடவுளுடைய உதவி கொண்டு அதுல ஏகப்பட்ட கேள்விகளை அதை மறுக்கக்கூடிய நபர்கள்ட்ட நான் கேட்கிறேன். அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அது நான் இல்லை, யாரு அந்த கொள்கையில இருந்து அந்த கேள்விகளை கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனா இது எனக்கு எப்படி கடவுள் கத்துக் கொடுக்குறாரு அப்படின்னா, நான் வெளியில இருந்து யார்கிட்ட என்னால அதை படிக்க முடியல. அப்ப நான் பைக்ல டிராவல் பண்ணும்போதும் ஒவ்வொரு நொடிக்குள்ளக்கே எனக்குள்ள அந்த கேள்விகள் வரிசையா வர 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 அதை கடவுள்கிட்ட தான் கேட்கிறேன். அப்ப இது எப்படி நீங்க அதை செஞ்சீங்க, அது எப்படி அதை செஞ்சீங்க, இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் அதுக்கான தெளிவான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. இதெல்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அந்த இடத்துல. அப்ப கேள்விகள் நம்ம கேட்கணும். கேள்விகள் கடவுள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, குரான்ல இருக்குது. சரியா? இது மாதிரி நிறைய இருக்குது. களவு, விபச்சாரம், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. செய்யாதீங்க செய்யாதீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? அல்லது இதெல்லாம் கட்டளைகளா? சரி, கட்டளைகள்னா இதை ஏன் நம்மளுக்கு சொல்றாரு? பொய் ஏன் சொல்லக்கூடாது, புறம் ஏன் பேசக்கூடாது? புறங்கூறுபவன் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான்ட்டாரு. அதாவது எப்படி சொல்றாரு அப்படின்னா, 104 1வது வசனம், புறம் பேசுறவனா இருந்தாலும் சரி, அவதூறு கூறுறவனா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தனுக்கும் கேடுதான் அப்படின்ட்டு, அதாவது டிக்ளரே பண்ணிட்டாரு, அவனுக்கு கெட்டது தான் அப்படின்ட்டாரு. ஏன் அதை சொல்றாரு? ஏன் பொய் பேசக்கூடாது, ஏன் புறம் பேசக்கூடாது? கட்டளையா சொல்றாரு. ஆனா அதுக்கு பின்னாடி பல முக்கியமான காரணங்கள் இருக்கு. பொய் ஏன் பேசக்கூடாது? நம்ம நினைக்கிறோம் பொய் ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு மிக நீண்ட உளவியல் ரீதியான பாதிப்புகள்லாம் இருக்கு. புறம் பேசும்போது அதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய காரணங்கள் இருக்கு. அதை நான் சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விடவும் நீங்கள் அனுபவத்தில் அதை அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த உலகத்தில். அதுக்காகத்தான் இந்த உலகம். தீக்குள்ளக்க கையை வச்சா சுடும் அப்படிங்கிறத எப்போ நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, தீக்குள்ளக்க கையை வச்சாதான் ஃபீல் பண்ண முடியும். தீக்குள்ளக்க கையை வைக்கிறதுக்கு முன்னாடி அது வெறும் வார்த்தை. தீக்குள்ளக்க கையை வச்சதுக்கு அப்புறம் அது அனுபவம். அந்த அனுபவம் தான் உங்களை அதை செய்ய விடாமல் தடுக்கும். இப்போ என் மகள்கிட்ட போயிட்டு நான் போய் அந்த குக்கரை சுடுது, அந்த குக்கரை கொஞ்சம் தொடு அப்படின்டா அது பக்கத்திலே போகாது. ஏன் போகாது? ஏன்னா அது ஏற்கனவே குக்கரில் சூடு வாங்குச்சு. அந்த அனுபவம் இருக்கும்போது அது அந்த தீமையின் பக்கம் போகாது. இந்த அனுபவத்தை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உலக வாழ்வை கடவுள் ஒரு சிஸ்டமேட்டிக்கலாகவே நம்மளுக்கு படைச்சிருக்கிறார். அப்போ பொய் சொல்லும்போது நம்மளுக்கு என்ன விதமான விளைவுகள் ஏற்படுது அப்படின்னா, உளவியல் ரீதியான பாதிப்புகள், அதாவது சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட்ஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. ஸ்ட்ரெஸ்னா மன அழுத்தம், ஆங்ஸைட்டினா பதற்றம். நீங்கள் பொய் பேசும்போது ஒரு உண்மையை பேசுறதுக்கு மூளை அதிகமான வேலை செய்ய தேவையில்லை. ஒரு உண்மையை பேசுறதுக்கு மூளை பெருசா ஒர்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனா பொய் சொல்லும்போது எங்க அவன் நம்பும் மாதிரி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ளக்க போகும். அதை நம்புற மாதிரி அந்த பொய்யை நம்ம சொல்லணும். அவன் அதை தொடர்ந்து நம்பணும், அதை சந்தேகப்பற்றக்கூடாதுங்கிற பல விஷயங்கள் இருக்குது அந்த பொய்யை அவன் கண்டினியூஸா சொல்றதுக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, காக்னிட்டிவ் லோடு. அதாவது மூளை அந்த சமயத்தில் அதிக ஆற்றலை செலவிட்டுக்கிட்டே இருக்குமா, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குமா. அந்த பதற்றமும் பயமும், நான் இந்த பொய் சொல்லும்போது அவன் கண்டுபிடிச்சிருவானோ, இந்த பொய் சொல்லும்போது அவன் கண்டுபிடிச்சிருவானோங்கிற நேரத்தில் அந்த மூளை இன்னும் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை உற்பத்தி பண்ணும். அதிகமான அழுத்தத்துக்கு அந்த மூளை உள்ளாகும். குற்ற உணர்ச்சி, கில்ட்.
நம்ம மனசுக்குள்ளக்கையே கடவுள் பேசிக்கிட்டே இருப்பார். அது எல்லா உயிரினங்களுக்குமே இருக்கும். பொய் சொல்லும்போது அது சில சமயத்துல கேள்வி கேட்கும்போது குறுகுறுக்கும். அது அந்த சமயத்துல அந்த சூழல்ல குறுகுறுக்கலனாலும் வேற ஏதோ ஒரு சமயத்திலேயே வேற ஏதோ ஒரு சூழல்லையும் குறுகுறுக்கும். அது மனிதனை ஒரு பொதுவான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளக்க தள்ளுது. அது இவனுக்கு மனசாட்சியே இல்லைன்னுலாம் சொல்றதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சூழல் அவனுக்கு உணர வைக்கும். அது மாதிரி தான் கடவுள் இந்த சிஸ்டத்தை படைச்சிருக்கிறாரு. அந்த சிஸ்டத்தில் அவன் பொய் சொல்லும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவன் ஃபீல் பண்ணுவான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சீமான்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துச்சுல, இப்போ நான் அந்த மேடைகளில் பேசும்போது சில அந்த நம்பும்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சில பொய்களையும் சொல்கிறாரு. சொல்லும்போது அது அவரை இன்னும் அதிக அகல பாதாளத்தில் தான் தள்ளியிருக்கு. ஸோ பொய்க்கு இது மாதிரியான ஒரு பின்விளைவு இருக்குது. அந்த பொய்யை காப்பாற்ற முடியாது. பொய்யை எப்பயுமே ஒரு மனுஷனால காப்பாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. எப்பயா இருந்தாலும் பொய் ஒரு நாள் வெளியில் வந்துடும். வெளியில் வரும்போது அது அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளக்கையும் மன அழுத்தத்துக்குள்ளக்கையும் நம்மளை கொண்டு போகும். அதுக்கடுத்ததா லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட். அந்த பொய் சொல்லும்போது சமூகத்தில் யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. சமூகத்தில் நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு நன்மதிப்பு போயிடும். என்ன நடக்கும்? இப்போ பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறத என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எது சொன்னாலும் நம்ப மாட்டான். உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டான், பொய் சொன்னாலும் நம்ப மாட்டான், நம்பவே மாட்டான் நீங்கள் சொல்கிறத. இப்போ அந்த ட்ரஸ்ட் போயிருச்சுன்னா அந்த அழுத்தத்தை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எக்ஸசைஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று கேட்டாங்க அப்படின்னா, ஐயோ தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லி அது அவன் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவான். இப்போலாம் அதெல்லாம் முன்னாடி நான் சொல்கிறதுலாம் 2017-18 இது மாதிரிலாம் சொல்லிட்டு அதை நான் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணும்போது சில விஷயங்களை சேர்த்து சொல்லுவேன். இதெல்லாம் பொய். அப்போ சொல்லும்போது என்ன நடக்கும்னா அதை அவன் நம்பிட்டு போயிட்டு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் அதை படித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே உண்மை. ஆனால் அதை நான் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். அவன்கிட்ட இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டு போயிருச்சு. சரியா? ஆனால் அவன் எனக்கு காசு கொடுத்துருப்பான். இப்போ மாதம் மாதம் எனக்கு ஒரு சந்தா கொடுத்து என்கிட்ட அவன் அதெல்லாம் எடுத்திருக்கிற வேண்டிய ஒரு நிலை. ஆனால் அது பொய்யின் காரணத்தினால போயிடுச்சு. ஸோ பொய் பக்க விளைவுகளை உள்ளடக்கியது. பொய் சொல்லாதீங்கன்னு கடவுள் சொல்லிட்டாரு. அதை ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு பேர் தான் ஞானம். ஏன் பொய் சொல்லக்கூடாது? அதுக்காகத்தான் இந்த வாழ்க்கை. எப்பயுமே ஒரு மனித குணம் எப்படின்னா, பொய் அதிகமாக ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி இருக்க தான் அந்த மனசு விரும்பும். மனித மனம் அப்படிப்பட்ட ஒரு மனம் தான். பொய் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறான்டா, இவன்கிட்ட பேசினாலே நம்மளுக்கு ஒரு எரிச்சலாக இருக்குது, பொய்யா சொல்கிறான் அப்படின்ட்டு அவனை என்ன பண்ணுவாங்கன்னா ஐசோலேட் பண்ணிடுவாங்க. பொய்ங்கிறது இவ்வளவு சுடும், தீ எப்படி சுடுமோ பொய்யானது இப்படி சுடும். அதனால தான் நீங்கள் செய்யாததை சொல்லாதீங்க. அது உங்கள் சகோதரருடைய மாமிசத்தை திங்கிற மாதிரி அருவருப்பானது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் புறங்கூறுதல்ங்கிறதா இருக்கட்டும், அதுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கலாகவும் நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். அதுக்கான இதுவும் இருக்குது. ஆனால் அது இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி அது புரிய வைக்கிறதுங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன். புறங்கூறுதல்ங்கிறது எப்படின்னா, ஒருத்தர் மேலே சேர் அள்ளி அடிக்கும்போது அந்த சேரு அவர் மேலே படுதோ இல்லையோ அந்த சேரு கண்டிப்பாக நம்ம கையை அழுக்காக்கிறோம். நீங்கள் புறம் பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த புறங்கூறுதல் மற்றவங்களை காயப்படுத்துதோ இல்லையோ அது கண்டிப்பாக உங்களை வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிடும். நீங்கள் புறம் பேசும்போது அவங்க என்ன செய்வாங்க, இப்போ மற்றவங்க அவங்களுடைய விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக யோசிப்பாங்க. கரெக்டாக உங்கள்கிட்ட எதையுமே பேசுகிறதுக்கே யோசிப்பாங்க. உங்கள்கிட்ட பேசும்போது யோசிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் உங்களால் உணராமல் இருக்க முடியாது. கடவுள் உங்களுக்கான அந்த சென்ஸ் மூளையில் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வேலையை செய்யுதுல, அவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க, எதனால இப்படி செய்கிறாங்கங்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும் மூளை. நீங்கள் மூளையை கட்டுப்படுத்தலை, மூளை தான் உங்களை கட்டுப்படுத்துது. ஸோ அது யோசிக்க ஆரம்பித்தோன்னே இவன் இதனால தான் நம்மளை ஒதுக்குறான், இதனால தான் நம்மள்ட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு மன அழுத்தத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெஸ், இந்த மன அழுத்தத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். துபுகுல்லாஹ், ஆதிபாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் ஷஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளை தவிர அனைத்து புகழும் கடவுளுக்கே உரியது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகர்கின்றவனாக இந்த ஜும்மாவின் 2ஆம் முறையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது ஒரு மனிதனுடைய நிம்மதி இலக்க நேரிடும். கடவுள் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, கடவுள் உங்களை மீட்டெடுக்கிறதுக்காகவும்
ஒரு அமைதியான இல்லத்தின்பாலும் உங்களை அழைக்கிறாரு, ஒரு அமைதியின்பாலும் உங்களை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்துல சொல்லுவார். ஆனால் சாத்தானானவன் உங்களை தீமையை தூண்டி தீமையை செய்ய வச்சு உங்களுடைய நிம்மதி, உங்களை சீரழிக்கிறதுக்காகவும் உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவும் அவன் ஆவலா இருக்கிறாங்கிறதையும் சொல்லுவார். அப்போ கடவுள் ஏன் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுடைய ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது இந்த வாழ்க்கையில். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு வசனம் படிச்சீங்கன்னா 32:21 சொல்கிறாரு, மறு உலகின் மாபெரும் தண்டனைக்கு அவர்கள் உள்ளாவதற்கு முன்னர் இவ்வுலகின் சிறிய தண்டனையை அவர்கள் சுவைக்கும்படி நாம் செய்வோம் அப்படிங்கிறார். அவர்கள் குறிப்பறிந்து கொண்டு சீர்திருந்தும் பொருட்டு, அவங்க இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு சீர்திருந்தணும், அவங்க திரும்பி வரணும், மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மறு உலகத்தில் நான் அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் அதனுடைய ஒரு பகுதியை நான் கொடுப்பேன், ஒரு சிறிய தண்டனையை நான் கொடுப்பேன். அந்த சிறிய தண்டனையே உங்களை மேக்சிமம் கார்டிசாலை உடம்புல ப்ரொடியூஸ் பண்ண வச்சிடும். மேக்சிமம் கார்டிசால்ங்கிறது அழுத்தம் தரக்கூடிய ஹார்மோன். மன அழுத்தத்துக்கு கார்டிசால் ஹார்மோன் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா மன அழுத்தம் அதிகமாயிரும். இதை சுரக்க வச்சாரு அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது, உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இப்படி செஞ்சிருவேன் அப்படிங்கிறார். சரியா? இப்போ நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, நீங்கள் மீறி பொய் சொன்னீங்க, நீங்கள் புறம் பேசக்கூடாது, நீங்கள் மீறி புறம் பேசுனீங்க, நீங்கள் திருடக்கூடாது, நீங்கள் மீறி திருடுனீங்க, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, மீறி விபச்சாரம் செஞ்சீங்கன்னா இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, பக்க விளைவுகள் இருக்குது. எல்லாத்துக்குமே பக்க விளைவுகள் இருக்குது. நீங்கள் நல்லது செஞ்சாலும் ஒரு பக்க விளைவு இருக்கும், நீங்கள் கெட்டது செஞ்சாலும் ஒரு பக்க விளைவு இருக்கும். சரியா? இந்த பக்க விளைவுகள் உங்களை அடையும். நீங்கள் குறிப்பறிந்து கொண்டு சீர்திருந்தும் பொருட்டு இந்த பக்க விளைவுகளுக்கு நீங்கள் உள்ளாவீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பொய் சொல்லும்போது, புறம் பேசும்போது, புறம் பேசுகிறதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் விபச்சாரம் எப்படி ஒரு விஷயமோ அது மாதிரி தான் புறம் பேசுகிறதும் ஒரு விஷயங்கிறத நம்ம கவனத்தில் கொள்றதுக்கு தவறிட்டா. ஏன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கான சூழல் அமையலை, இதுக்கான சூழல் அமைஞ்சிருச்சு, இதை இயல்பாக செய்கிறீங்கல்ல. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி செஞ்சால் உனக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். நீ புறம் பேசுனீன்னா உனக்கு முடிஞ்சிச்சு, நீ அவதூறு பேசுனீன்னா உனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ அதை செய்யக்கூடாதுங்கிறது தான் அர்த்தம். அப்போ நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பக்க விளைவுகள் இருக்குது. அதனால தான் கடவுள் நீங்கள் பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்கன்றதை நம்மள்கிட்ட சொல்கிறாரு. இதை செய்யாதீங்க, நீங்கள் அந்த செஞ்சீங்கன்னா உங்களை அதை ஒரு அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போயிடும், அதுக்கடுத்து நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. இப்படிங்கிறதுக்காகத்தான் கடவுள் ஏன் பொய் பேசக்கூடாதுங்கிற காரணம் சொல்கிறேன்ல, இதுக்காகத்தான் கடவுள் நீங்கள் இந்த பொய்யை ரொம்ப நாள் காப்பாற்ற முடியாது, இது இப்படி வச்சுருக்க முடியாது, இப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இந்த குர்ஆன் கட்டளையாக மட்டும் இல்லை, நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற கட்டளையாக இல்லை. அது எப்படி இருக்குது அப்படின்னா, நீ இதெல்லாம் செஞ்சீன்னா அதை அப்படி பார்க்காதீங்க, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி பார்க்க வேணாம், இப்படி பாருங்க, நீ இதெல்லாம் செஞ்சீன்னா கஷ்டப்படுவாடா இந்த உலகத்தில், என்னுடைய சிஸ்டம் இந்த மாதிரி தான் அமைச்சிருக்கிறேன், இந்த மாதிரி செஞ்சீன்னா உன்னை அது ரொம்ப காயப்படுத்தும், நீ ஈஸியாக என்கிட்ட வரணும் அப்படின்னா இதை செய்யாத, நீ கஷ்டப்பட்டு என்கிட்ட வரணும் அப்படின்னு நினச்சின்னா இதை செய்ய, ரொம்ப கஷ்டமாக இருக்கானா உனக்கு அப்படிங்கிறதான் கடவுள் இந்த குர்ஆன் வாயிலா நம்மளுக்கு சொல்கிறார். அதனால தான் இந்த குர்ஆனை கருணைன்னு சொல்லுவார், இன்னொரு இடத்துல நிவாரணம்னு சொல்லுவார். இந்த குர்ஆனை அது ஒரு மருந்தாக இருக்குது, அவர் மருந்தாக தான் அதை போடுறாரு. நீ அதை செஞ்சினா இப்படி பக்க விளைவுகள் வரும், செஞ்சிட்டியா அப்போ என்கிட்ட அதுக்காக மன்னிப்பு கேளு, நான் உனக்கு விமோச்சனம் அளிப்பேன், அதாவது உன்னை மீட்டெடுப்பேன், இப்போ நீ அமைதியாக இருக்கலாம். இதுக்கான வழியை இந்த குர்ஆன் ஏற்படுத்தி கொடுக்குது. குர்ஆன் ஆழமானது, குர்ஆன் கடல் போன்றது அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கிடையாதுங்க. நீங்கள் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஏன் அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சு தான் அதை உங்களால் சொல்ல முடியும். ஏன் குர்ஆன் இதை இப்படி சொல்லுது, ஏன் குர்ஆனில் இது இப்படி இருக்குது, ஏன் குர்ஆனில் அது அப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு தான் குர்ஆன் கடல் மாதிரி பெருசு, குர்ஆன் உலகத்தில் உள்ள மரத்தையெல்லாம் பேனாவாக்கி கடலை மையாக்கி எழுதினாலும் குர்ஆனில் உள்ள வார்த்தை தீர்ந்து போகாதுங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. பட் அதுக்கான ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் ஒரு சோறையாவது பதம் பார்க்கணும்ல, அதையும் நான் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் நான் உண்மை நம்புவேனா, எப்படி நம்பிக்கை அந்த இடத்துல வரும்? நான் அந்த சோறையே பதமே பார்க்க மாட்டேன், ஆனால் நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு அதுக்குள்ள உள்ள சோறுலாம் வெந்துருச்சுன்ட்டு. எப்படி? பெரிய செஃப் கூட, உலகத்திலேயே பெரிய செஃப் கூட
அவன் செஞ்ச சாப்பாட்டை எடுத்து ருசி பார்த்து தான் அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையாங்கிறத சொல்லுவான். அதை பார்த்த உடனே அவன் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்ல மாட்டான். கரெக்டு தானே? அப்போ நீங்கள் எடுத்து அதை ருசியே பார்க்காம கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ங்கிறாரு. நீங்கள் ருசியே பார்க்காம அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னீங்கன்னா அது எப்படி உண்மையாகும்? அது உண்மையாகவே இருந்தாலும் கூட நீங்கள் உணராமல் அதை சொன்னீங்கன்னா அது எப்படி உண்மையாகும்? உங்களை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி நீங்கள் அனுபவித்து தெரிஞ்சுக்கிறீங்க? அப்போ குர்ஆனை ஏன்ங்கிற கேள்வியை வச்சு நீங்கள் ஸ்கேல் அதை வச்சு நீங்கள் ஆராய்ஞ்சே ஆகணும். நீங்கள் ஆராயாமல் அதை சொல்கிறதுங்கிறதுல பிரயோஜனம் இல்லை. கடவுளை புகழ்கிற வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னா அதுக்கான அர்த்தங்கள் தெரிஞ்சுதான் நீங்கள் அவரை புகழணும். அதுக்கான அர்த்தமே தெரியாமல் நிறையா பேர் புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு ஒரு அறிவுடைமையாகும்? அறிவுடைமைன்றது என்ன தெரியுமா? தெரிஞ்சுக்கிறது, தகவல்களை சேகரித்து தெரிஞ்சு கொள்ளு. ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா சேமித்த தகவல்கள் எந்த இடத்துல எப்படி பயன்படுது, எப்படி அதை அனுபவிக்கிறது, அதுதான் ஞானம்னு சொல்லுவாங்க. இது எப்படி அறிவுடைமை ஆகும்? தெரியவே இல்லை ஒரு விஷயம் அப்படின்னா அதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையில் அது பயன் தரும் அப்படிங்கிறத கேட்குறேன். நிறையா பேர் சொல்லுவாங்க, திக்குறப்ப எனக்கு ஒரு அரபி வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலைன்னா அது திரும்பி திரும்பி சொன்னால் கூட அது திக்ரு தான் அப்படிம்பாங்க. அது எப்படி திக்ரு ஆகும்? கடவுளை என்ன வார்த்தையில் புகழ்றேனே தெரியாது. புகழ்றியா திட்டுறியா, அந்த அரபி வார்த்தை புகழ்றதா திட்டுறதா அப்படிங்கிறது கூட தெரியாது. இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து அரபி வார்த்தையிலேயே வந்து புகழ்றதுக்கும் திட்டுறதுக்கும் ஒரு 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 சின்ன அப்படிங்கிறது தான் வித்தியாசம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது போல அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதெல்லாம் இருக்குதான்றது தெரியல, ஒரு உதாரணத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அவரை திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அது தெரியும்? தெரியாதே. அப்போ நீங்கள் அந்த காரணத்தை அந்த 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 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இப்போ நீங்கள் தொழுகையிலலாம் நிறையா பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சுபான் ரபியல் அசீம்னா என்ன, சுபான் ரபியல் அகலானா என்னன்னா தெரியலைங்கிறாங்க. அதை நான் சொல்லுவோம், அது சொல்லியிருக்காங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஏங்கிற கேள்வியே நிறையா பேருக்குள்ள வராதது தான் பிரச்சனை. நிறையா விஷயங்கள் நிறையா உச்சபட்ச அந்த ஒரு ஒரு அற்புதமானது குர்ஆன்டா 19 மட்டும் அதில் அற்புதம் கிடையாது. குர்ஆனில் சொல்லக்கூடிய உளவியல் ரீதியான விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயங்கள்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆனில் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில் அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்குன்ட்டு. அதெல்லாம் ஏங்கிற கேள்வியை கேட்காமலே அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதனுடைய ஆழம் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த உலகத்தையே கடவுள் எதுக்கு படைச்சிருக்கிறான்னு தெரியுமா? புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் படைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அது புரியவே இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் இந்த வாய்ப்பை நம்ம வீணடிக்கிறதாக அது ஆகாதா? ஸோ கேள்விகள் நிறைய கேட்கணும். ஏன் இந்த வசனம் இந்த இடத்துல வருது, சம்பந்தமில்லாத ஒரு வார்த்தை இந்த வசனத்தின் நடுவில் ஏன் வருது அப்படிங்கிற கேள்விகளை கேட்கணும். கேள்விகளை கேட்டால் தான் அதுக்கான பதில் தரேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய உள்நோக்கம் வந்து கெட்டதாக இருக்க போகிறதில்ல, நல்லதாக தான் இருக்க போகுது. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களுக்கே அவர் உங்களை பொறுப்பாக ஆக்குகின்றாருங்கிறார். உங்களுடைய உள்நோக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களை எப்படி கடவுள் தவறான பாதைக்கு வழி நடத்துவார்? நீங்கள் அதை கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா சரியான விஷயத்தை தானே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அஃப்கோர்ஸ் குர்ஆன் இருவேறு பாதைகளையும் சுட்டி காட்டுது, இருவேறு பாதைகள்லையும் வழி நடத்துது. ஆனால் கேள்வி கேட்குறவனுடைய மனநிலையை பொறுத்து தான் அது எந்த பாதைங்கிறது கடவுளால் நிச்சயிக்கப்படுது. அதனால நீங்கள் கேள்விகள் கேட்கறதுக்கு பயப்படவே கூடாது. எந்த இடத்துலையும் கேள்விகள் கேட்கணும். கேள்விகள் கேட்டால் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். கேள்விகளே கேட்கல அப்படின்னா உங்களுக்கு அது புரியவே இல்லைன்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த ஜும்மா உரையை முடிச்சுக்கிறேன். அக்கீமு ஸலாத், தொழுகைக்காக ஆயத்தமாகும்.